வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோதை இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கார்த்திக் அவருக்கு குழந்தை பிறந்ததுனால ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கார்த்திக்ட அங்க இருக்கிற சீனியர் ஒர்க்கர் ஒருத்தர் சொல்றாரு, உங்ககிட்ட சில கோரிக்கைகள் சொல்ல வேண்டியது இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அவர் பக்கத்துல நிக்கிற ஒரு ஒர்க்கரை காமிச்சு, இவரோட பேரு நட்ராஜன், இவர் கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டாரு, ஒரு 10 நிமிஷம் தான் ரெஸ்ட் எடுத்தாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுக்காக அரை நாள் சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் இப்போ கார்த்திக்ட சொல்றாரு, இல்ல சார் இவர் போன் பேசிட்டு இருந்திருக்கிறாரு அடிக்கடி, அதை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் டீம் பார்த்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததுனால வீட்டுல ஒய்ஃப் கால் பண்ணி உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க சார், நான் ரொம்ப நேரம்னா கூட போன் பேசல சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. லீவு போடக்கூடாதுன்றதுக்காக தானே சார் இங்க வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னு அந்த சீனியர் ஒர்க்கர் சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க சார், ஷிஃப்ட் மாத்தி ஷிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, இதுல கேமரா வச்சு எங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்ல சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சீனியர் ஒர்க்கர்ஸ்லாம். நீங்க என்ன ஃப்ரீயாவா வேலை பார்த்து கொடுக்குறீங்க, சம்பளத்துக்கு தானே வேலை பாக்குறீங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. ஒரு தொழிலாளியா இருந்து பார்த்தாதான் சார் எங்களோட கஷ்டம் புரியும், தமிழ் தம்பிக்கு எங்க கஷ்டம் ரொம்ப நல்லாவே தெரியும், அவர் இந்த மாதிரிலாம் எங்களை நடத்த மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. அது கேட்ட உடனே கார்த்திக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நீங்க ஒர்க் பண்றது கோதை இண்டஸ்ட்ரி, இதுல நான் தான் சேர்மன், நான் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த கம்பெனில வேலை பார்க்குற லேபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோபப்படுறாரு கார்த்திக். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு மட்டும் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி கோமா சொல்லிட்டு போயிடுறாரு. அர்ஜுன் கூடவே இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு, என்ன சார் கார்த்திக் சார் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாரு அப்படின்னு கேக்குறாரு. இவனோட கிரைம் ரேட் கூட்டிகிட்டே போகுது, இதுவும் நமக்கு ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். அடுத்ததா தமிழ் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. தமிழ் சரஸ்வதிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்படிதாம்மா அந்த குழந்தை முகத்தை பார்த்ததுல இருந்து இப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நமச்சி சொல்றாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் அந்த வீட்டுக்கு போனதுல உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. நான் எப்படி கோபப்படுவேன், அதனால தானே நீ வசுவ ஆபத்துல இருந்தே காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ். நம்ம அந்த வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து நமக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தான், இப்பதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமச்சி சொல்றாரு. அந்த 3 லேத்தையும் லீஸுக்கு எடுத்துட்டா போதும்பா, நம்ம சீக்கிரமாவே முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நமச்சி. லீஸுக்கு 3 லேத் எடுக்கணுமா அப்படின்னு சரஸ்வதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு நமச்சி சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா ஆதியும் சந்திரகலாவும் அங்க வராங்க. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கிறீங்களா தமிழ் அப்படின்னு சந்திரகலா கேக்குறாங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் தமிழ் சொல்றாரு. உங்களுக்கு இன்னமும் என் மேல இருக்கிற கோபம் போகலன்னு எனக்கு நல்லாவே புரியுது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. ஆனா நான் பழைய சந்திரகலாவா இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பணக்கார திமிர் ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் நான் வந்திருக்கிறேன், என்னை மாத்தினது இந்த சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ தொல்லை கொடுத்துருக்கிறேன், இருந்தாலும் என் மேல இருக்கிற கோபத்தை கொஞ்சம் கூட காமிக்காம என்னோட பொண்ணை சரஸ்வதி காப்பாத்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. வசு அந்த நேரத்துல கூட சரஸ்வதியை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா, அதனாலதான் அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு இவளுக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூட குழந்தைகிட்ட பேசினது எனக்கு எமோஷனலா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க வரும்போது கூட ஏதோ லேத்த லீஸுக்கு எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாங்க சந்திரகலா. ஆமா மேடம், அதுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு நமச்சி சொல்றாரு. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இதை நான் ஒரு உதவியா கூட பண்ணல, இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. ஆனா தமிழ் அதை வேணான்னு மறுத்துடுறாரு. சுயமா நாங்களே யாரோட உதவியும் இல்லாம முன்னேறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு புரியுது தமிழ், நீங்க உங்களோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா சொல்றாங்க. ஆதி சொல்றாரு, இப்ப வேணான்னு சொல்லிட்டீங்க, ஆனா உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. சந்திரகலாவும் ஆதியும் இப்போ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சரஸ்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம 30 லட்சம் ரூபாய் வாங்கணுமே, அதே பைனான்சியர்ட்ட கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. ஏற்கனவே அவரை மிரட்டிதாமா இந்த மாதிரி பணம்லாம் நாங்க வாங்கணும் அப்படின்னு நமச்சி சொல்றாரு. தமிழ் சொன்னாருன்னே, ஆனா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப சொல்லி மிரட்டி வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்புனே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. நாளைக்கு நானும் உங்க கூட வந்து அந்த பைனான்சியரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த 15 லட்சம் ரூபாய ஒரு உதவியா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழுமே சரின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.